ஒரு அம்மாவின் இயக்கம். கணவன் மனைவி இருவரும் ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட உட்கார்ந்திருந்தார்கள். என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போல இருக்கு. கேட்கவா? இது என்ன புதுசா? என்கிட்ட கேட்டா எல்லாம் பேசுவ. கீழே என்ன சிரிச்சான். இல்லை, ஒரு மாசமா சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்க. அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போறீங்க. பொண்ணு கூட உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குறீங்க. திடீர்னு நம்ம மேலே நெருக்கமாக மாறிட்டீங்க. அதான் என்று இழுத்தாள். ஒன்றுமில்லையே, எப்பவும் போல தான் இருக்கிறேன். மறைக்காதீங்க. உங்கள் மகனை பார்த்தாலே தெரியுது. சொல்லுங்க, என்னத்த சொல்ல? ஏதோ சின்ன வீடு செட் பண்ணிட்டீங்களா? அதை மறைக்க தான் இப்படி கொஞ்சுறீங்களா நம்ம கூட? பொடி லூசு. அவன் சிரித்தான். ஆனால் அதில் உயிர் இல்லை. மெதுவாய் சொன்னான். நீயே கேப்பன்னு சொல்லணும்னு தான் இருந்தேன் என கொஞ்சம் சீரியஸ் ஆனான். எனங்க, ஏதோ பிரச்சனையா? படப்படத்தாள். அவன் இல்லை என தலையாட்டியபடியே அவனது அலுவலக பையை திறந்தான். ஒரு டைரியை திறந்து ஒரு பேப்பரை எடுத்து நீட்டினான். என்னங்க இது? படி என சொல்லிவிட்டு பின்னால் நகர்ந்து அமர்ந்தான். அவள் படிக்கத் தொடங்கினாள். அவன் கண்கள் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது. அன்புள்ள மகனுக்கு, கண்டிப்பா இன்றைக்காச்சும் இந்த கடிதம் உன் கையில் கிடைக்கணும் நான் நம்புகிறேன். உங்கள் அப்பாவுக்கு மனைவியா, உனக்கு அம்மாவா இந்த கடிதம் எழுதுகிறேன். ரொம்ப பெரிய கடிதம். பொறுமையாக படி. அவசரமாக வேலை இருக்குன்னு பாதியை படித்து மீதியை இன்னொரு நாள் காத்திருந்து படிக்காத. உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணும்போது நான் காலேஜ் லெக்சரர். அப்புறம் நீ வந்த பிறகு உங்கள் அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் வளர்ந்தாரு. அப்புறம் உன் தங்கச்சி பிறந்தா. நான் வேலையை விட்டுட்டு வீட்டோட உங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு தான் தெரியுமே அப்பா எப்படி பிஸின்னு. கல்யாணம் ஆன ஒரு வருஷம்தான் கனவு வாழ்க்கை. அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கை தான். உங்கள் அப்பாவுக்கு காத்துக்கிட்டு இருந்தேன். அவர் உருவாக்க நினைச்ச ஆடம்பர வாழ்க்கைக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தார். நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு துணை. நாம தான் விளையாடுவோம். அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. நீங்கள் வரதுக்கு காத்துக்கிட்டு இருப்பேன். ஸ்கூல் விட்டு வந்ததும் கதை கதையாக சொல்லுவீங்க. அதில் பாதி பொய் இருக்கும். அதெல்லாம் உங்கள் கற்பனை நினச்சி ரசித்தேன். அப்புறம் நீங்கள் வளர்ந்தீங்க. அம்மா கிட்ட சொல்ல ஏதும் இல்லாமல் போச்சு. ஆனால் உங்கள்கிட்டருந்து ஆர்டர் மட்டும் வந்துச்சு. இப்போ வெளியே போகணும், இப்படி வெளியே போகணும். ஆனால் வர டைம் கேட்க முடியுமா? அம்மாவால் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் சாப்பிட வரீங்களா, சாப்பிடாம வரீங்களான்னு பார்க்க காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங், ஃப்ரெண்ட்ஸ் அரட்டைன்னு பிஸி. இடையில் உங்கள் அப்பா உடம்பு முடியாமல் படுத்துட்டாரு. அவருக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், ஃபிசியோதெரப்பி பண்ணணும். காத்துக்கிட்டு இருப்பேன். காத்துக்கிட்டு இருக்கிறதே என்னோட வாழ்க்கை ஆயிடுச்சு பாத்தியா? அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம். இப்போ அவள் எப்படி இருக்கான்னு கூட அவளாக முடிவு செய்கிற நேரத்தில் தான் என் கூட பேச முடியும். ஏன்னா அங்கே அவள் காத்துக்கிட்டு இருக்கா ஒரு அம்மாவா. உனக்கு சொல்லவே வேண்டாம். அப்பா தொழில் எடுத்து செய்ய ஆரம்பித்த உடனே நீ ரொம்ப பிஸி ஆகிட்ட. நீ கடைசி 5 வருஷத்தில் அம்மா கிட்ட பேசுனதை கொஞ்சம் யோசியேன். சாப்பிட்டீங்களா? மாத்திரை போட்டாச்சா? ஊசி போட்டாச்சா? இவ்வளோதான். உங்கள் அப்பா வாழ்கிற காலத்தில் பிஸியாக இருந்தார். நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசி காலத்தில் ஏதும் இல்லாமல் இருந்தார். ஆனால் மாத்திரைக்கு காத்துக்கிட்டு இருந்தார். என்கிட்ட பேச அவருக்கு விஷயமே இல்லை. பேப்பர் படித்தார், புக்கு படித்தார், தூங்குனார். ஏன்னா பேச வேண்டிய காலத்தில் பேசலை. பேச நேரம் இருந்த காலத்தில் பேச விஷயம் இல்லை, அனுபவம் இல்லை. இப்படி தான் பெரும்பாலான அம்மாக்களோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது. நாம் என்னைக்காச்சும் வெளியே போகும்போது அங்கே நிறைய அம்மாக்களை பார்ப்பேன். அவங்க எல்லார் கண்ணிலும் எனக்கு தெரியுது காத்திருந்த ஏக்கம் மட்டும்தான். உன்ன மாதிரி பசங்க கூட்டிக்கிட்டு வர அவங்க மனைவிகளை பார்ப்பேன். அதில் இன்றைக்கே வாழ்ந்துடணும். அடுத்த 6 நாள் இவன் கூட பேசக்கூட முடியாதுங்கிற ஒரு வேகம் இருக்கிறத பார்த்தேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே பிள்ளைங்களை கேட்ட எல்லாம் செய்கிற அப்பாக்களை பார்த்தேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு காரியம் சாதிக்கிற நாளாகிறதுன்னு புரிஞ்சுது. உங்களுக்கு ஒரு நாள் தானேன்னு ஒரு நினப்பு வந்துடுச்சு. இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன்னு யோசிக்கிறியா? என் காலத்தில் இதெல்லாம் உங்கள் அப்பாட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. ஆனால் நீ அடுத்த ஜென்ரேஷன், கொஞ்சம் யோசிப்பில்ல. அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியலை. சொன்னாலும் உன்னால் கேட்க முடியாது. அதனால தான் இப்போ சொல்கிறேன். உனக்கு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, மனைவி இருக்கா, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உன் தங்கச்சிக்கு உங்கள் அப்பா மேலே இருந்த பாசம் உனக்கு தெரியாது.
ஆனால் அதை அவள் வெளிக்காட்டும்போது உங்கள் அப்பா கட்டில்ல நகர முடியாமல் இருந்தார். அவர் தான் அப்பனா அவள் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு தெரியாத அளவுக்கு அவர் பிஸி. அப்பா கூட அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற எந்த ஆசையும் நிறைவேறல. அவள் அப்பா கடைசி காலத்தில் சும்மா இருந்தபோது அவர் பேசினது அவள் கேட்க முடியலை. ஏன்னா அவள் வேறு வீட்டுக்கு போயிட்டா. பாத்தியா வாழ்க்கைய? நீ உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாத. உன் மனைவியை அவளோட கடிதம் எழுத வச்சிடாத. இன்னைக்கு 3 வேளை சாப்பிட சம்பாரிச்சிட்ட, நாளைக்கு 3 வேளைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீ இப்போ உழைக்கிறது உன்னோட அடுத்த 10 வருஷம் கழித்து செலவழிக்க போகிறதுக்கு தான். அதை கொஞ்சம் குறைச்சிக்க. சீக்கிரம் வீட்டுக்கு வா. பொண்டாட்டிக்கிட்ட பிள்ளைங்கிட்ட பேசு. அவங்களுக்கும் நீ நல்லா இருக்கும் போதே கொஞ்சம் நேரம் கொடு. ஏன்னா அன்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதும் ஒருத்தரை காக்க வைக்கிறதும் ஒரு வாழ்க்கையா? செய்வேன் நம்புகிறேன். ஏன்னா என்கிட்ட நல்லா பேசின பையன் தானே நீ. உன் மனைவி மகளை விட்டுருவா போகிற. கடிதத்தை படித்து முடித்தாள். அவள் முகம் ஒருவித பரபரப்பில் இருந்தது. நிமிர்ந்து அவனை பார்த்தாள். 2 மிகப்பெரிய ஃபலூடா ஐஸ்கிரீம் வந்திருந்தது. அவள் மெதுவாய் தன் அலைபேசியிலிருந்து அவள் அம்மாவிற்கு ஃபோன் செய்தாள். நான் தாம்மா. ஏன் சும்மா பேசக்கூடாதா? என்ன செய்கிற? அப்பா என்ன செய்கிறாரு என பேசத் தொடங்கினாள். ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாய் உருகத் தொடங்கியது. அவன் சிரித்தபடி சாப்பிடத் தொடங்கினான். இனிமே அப்படிதான். இனி அங்கே அன்புக்காக காத்திருக்க அவசியமில்லை. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.